இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். இந்த நாளில் ஒரு வசனத்தை குறித்து நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா திடீர்னு எனக்கு மனதில் பட்டனால அதை சொல்கிறேன். நமக்கு எல்லோரும் இந்த 10 கட்டளைகள் எல்லோரும் சின்னதுலேருந்தே படிச்சிருப்போம். அதில் ஒன்றாவது ஒரு கட்டளை மட்டும்தான் நான் சொல்ல விருப்பப்படுறேன். 3வது கட்டளை என்னென்னா, யாத்திராகமம் 20 அதிகாரத்தில் 3லேருந்து படிச்சிங்கன்னா அதில் இருக்கும், அவருடைய நாமத்தை வீணில் வழங்காதிருப்பாயாக. இப்படி இருக்கு, என்னுடைய நாமத்தை வீணில் வழங்காதிருப்பாயாகன்னு அந்த கட்டளையில் வரும். அப்போ அவருடைய நாமம்னு சொல்கிறது தேவனுடைய நாமம், அவருடைய நேம், அவருடைய பேர். அப்போ இது வீணில் விளங்காதிருப்பாயாகன்னு சொல்கிற நேரம் அநேக நாட்களை நானும் சிறு வயதில் இருந்து படிச்சிருக்கிறேன். என்னென்னா, தேவையில்லாமல் அவர்களை பற்றி பேசக்கூடாது, வசனத்தை வீணில் வழங்கக்கூடாது, இன்னும் சொல்லப்போனால் கடவுளை பற்றி மோசமாக பேசுகிறது, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் தான் நானும் படிச்சிருக்கிறேன். ஆனால் கடந்த நாட்களில் திடீர்னு ஒரு சிந்தனை வந்துச்சு, தேவன் கொடுத்த சிந்தனை நினைக்கிறேன். அப்போ அவருடைய நாமத்தை வீணில் விளங்காதிருப்பாகன்னு சொல்கிற நேரம் 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம்னு நினைக்கிறேன், அழகாக கொடுத்துருக்கு. என் நாமத்தை தரிக்கப்பட்ட ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள்னு கொடுத்துருக்கு. அப்போ அவருடைய நாமத்தை என்ன சொல்கிறாருன்னா, தரிக்கப்பட்டவர்களாக நம்மளை வைத்திருக்கிறார். அப்போ அவருக்கு நாமத்தை வீணில் விளங்காதிருப்பாயாகன்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, எப்பா எனக்கு நாமத்தை நீ தரிச்சிருக்கிற, எனக்கு நாமத்தை என்னுடைய பேரை நான் உனக்கு உள்ளாடி நான் வைத்திருக்கிறேன். இன்னும் ஆழமாக சொல்ல போனால், நாம் எப்படி இருக்கிறோன்னா, நடக்கிறோன்னா, என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறதா இருந்தாலும் அவருடைய பேர் நமக்கு உள்ளாடி இருக்குன்னு ஒரு சிந்தனை நமக்குள்ளாடி இருக்கணும். நம்மளை வெளியே பார்க்குறவங்க நம்மளை எப்படி பார்ப்பாங்க, இவங்க இயேசு தரிசிருக்கிற ஒரு ஜனங்கள், இயேசு அறிந்தவர்கள், இயேசுவோடு இருக்கிற ஒரு ஜனங்கள், இன்னும் அளவு சொல்ல போனால் பைபிள் படி நடக்கிற ஒரு ஜனங்களாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கோட்பாடில் தான் தேவன் அழகாக சொல்கிறாரு, என் நாமத்தை வீணில் விளங்காதிருப்பாயாக. வீணில் விளங்குறதுன்னா நம்ம பேசுகிறனால அல்ல, என்னை பார்க்குறவங்களுக்கு நான் இயேசு கிறிஸ்துவ மறுதளிக்கிறவனாவோ, இயேசு கிறிஸ்துக்கு ஒரு கலங்க பேர் உண்டாக்கத்தக்க வண்ணமாகவோ, இன்னும் ஆழமாக சொல்ல போனால் வசனத்தின்படி ஜீவிக்கிறவனா இருக்கணும். இந்த வசனத்தின்படி ஜீவிக்கிறதுனா ரொம்ப கஷ்டமான விஷயந்தான், அது ரொம்ப ஈஸியான காரியம் கிடையாது. ஏன்னா வசனத்தின்படி ஜீவிக்கணும்னா அவனுக்குள்ளாடி பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். பரிசுத்த ஆவியார் உள்ளாடி இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்னா அவரோடு நமக்கு ஜீவிக்க முடியும். இன்னும் ஆழமாக சொல்ல போனால் பரிசுத்த ஆவியானவர் உள்ளாடி இருக்கிறவங்களுக்கு உள்ளாடி தான் அவரோட நாமம் தரிக்கப்பட்டிருக்கும். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு உள்ளாடி நமக்கு ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்கறது போல் அவருடைய நாமம் எனக்கு உள்ளாடி இருக்கிறதுக்கு அடையாளமாக இருக்கிறது என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உள்ளாடி இல்லைன்னா அவருக்கு பிடித்த காரியங்களாக நமக்கு செய்ய முடியாது, என்ன தான் செய்தாலும் செய்ய முடியாது. ஏன்னா சொல்லலாம், பலர்பாட்டின் காலத்தில் இருக்கட்டும், வசனத்தின்படி ஜீவித்த நாட்கள் அநேகம் பேர் இருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாராம், அந்த வசனத்தின்படி உங்களுக்கு கட்டளையின்படி உங்களுக்கு ஜீவிக்கிறதுனால பாவங்கள் பெறுகிறது. அதனால் என்ன பண்ணார், அவர் நம்மளுடைய ரத்தத்தினால் நம்மளை மீட்டெடுக்கும்படியாக ரத்தத்தை கொடுத்து நம்ம மீட்டெடுத்தார். அப்புறம் என்ன சொல்லிட்டு போனார்னா, நம்மளை தேற்றுவதற்கும் வழி நடத்துவதற்கும் ஆவியானவரை விட்டுட்டு போயிருக்கிறார். அப்போ அந்த ஆவியானவரை நம்ம ஏற்றெடுக்கலைன்னா நாம் என்ன பண்ணுறோம், அவரோட நாமத்தை தக்க வண்ணமாக தான் இருக்கிறோம். அவரோட நாமத்தை தூஷிக்கிறதா, அவருக்கு நாமத்தை நம்ம வீணில் விளங்குறதுனா என்னன்னா, அவரை ஏற்றெடுக்காமல் நம்ம பாட்டுக்கு ஜீவிக்கிற ஒரு அடையாளம் தான் அவரை நான் தூஷிக்கிறதுக்கு ஒரு அடையாளம். இப்போ இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள்னால், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அவருக்கு நாமத்தை வீணில் விளங்காமல் இருப்பதற்கு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, நம்முடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்து பிடித்தமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா, நம்முடைய பேச்சு, நம்முடைய நடைகள், நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்கள் அவரை பற்றி பேசுகிறதில்ல, வசனத்தின் மூலியமாக நம்ம வாழ்க்கை இருக்கிறதா, அன்பில் நம்ம அன்பாக இருக்கிறோமா, பேசுகிற காரியத்தில் உண்மையாக இருக்கிறோமா, பேசுகிற காரியங்கள் உண்மை உள்ளதாக இருக்கிறதா, எல்லாருக்குள்ளாடி பொறுமையாக போகிறோமா, விசுவாசத்தை காத்துக்கொள்கிறோமா, ஆத்மாவை பாதுகாத்து கொள்கிறோமா, தேவனோடு இருக்கிறோமா, இதெல்லாம் தேவன் எதிர்பார்க்குறது. இதை தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய நாமத்தை வீணில் விளங்காதிருப்பாயாக.
இந்த நாட்கள் நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய நாமத்தை வீணில் விளங்காமல் இருக்கத்தக்க வண்ணமாக நம்ம வாழ்க்கையை சரி பண்ணுறதுக்கு தேவனுக்கு கையில் ஒப்பு உடைப்போம். ஆமென்.